அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னன்னாக்கா 2 விதமான சட்னி தாங்க செய்ய போகிறேன். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த 2 சட்னிக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ இட்லி தோசை இருந்தாலும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் கடலை பயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு லைட்டாக நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டா போதும். உங்களுக்கு இந்த கடலைப்பயிரும் உளுந்தும் நல்லா சேர்த்து வறுக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும் அரிஞ்சு போட்டிருக்கேங்க. அதோடய ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதே நல்லா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிடணுங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வந்து 50% லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கினா போதும். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்கு ஒரு சாஃப்டான இட்லி கீ ரோஸ்ட்டுலாம் சூப்பராக இருக்கும். 2 சட்னிங்க நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளி அரிஞ்சிட்டேன். கொஞ்சமாக வந்து மல்லியில் கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டாக நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக நான் வந்து புளி சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த சட்னிக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தாங்க டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து நல்லா அருமையாக இருக்கும். தக்காளியோட புளிப்பு சுவையோட கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து புளி சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டேன். இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். அந்த வெங்காயம் தக்காளி அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா அதுக்குள்ளே நான் வந்து மல்லி சட்னி செஞ்சுறேன். ஒரு வானலில் திரும்ப ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நீங்கள் வந்து பர்டிகுலராக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், அந்த வெங்காயத்தை நல்லா கைவிடாது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதோட ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேங்க. இதுக்கு வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் இந்த சட்னி உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. அதையும் வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக நான் வந்து புளி சேர்த்து ஃபைனலாக நான் வந்து வதக்கிட்டு இருக்கிறேன். இந்த மல்லியோட ஃப்ளேவர், புதினாவோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னிக்கு. அதுவும் நல்லா ஆறிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தது இப்போ நல்லா சட்னி அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த இந்த கடலைப்பயிரை நம்ம வந்து உளுந்து எடுத்து அதோடு சேர்த்துற ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நான் வந்து எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாயெல்லாம் எடுத்து சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து நல்ல நைஸாக அரைச்சிடலாம். தண்ணி நீங்கள் வந்து அதிகம் காட்டக்கூடாதுங்க. இந்த சட்னி நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இருக்கும் நான் தண்ணி ஊற்றி நான் வந்து இதோ பாருங்கள் இந்த மாதிரி திக்காக நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு அவ்வளோ ஒரு இட்லி சாப்பிட்லாங்க. செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்ததும் அதையும் நம்ம மல்லி சட்னியாக அரைச்சிடலாம். அதே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து உப்பு போட்டுடுறேன். அதோட நம்ம தேங்காயெலாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அரைஞ்சி வரணும். அதனால் லைட்டாக நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதையும் குறன்னு இல்லாத ரொம்ப நைஸாகவும் இல்லாத இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இந்த 2 சட்னியும் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து சட்னிலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த 2 சட்னியுமே ஒரு சிம்பிளான தாளிப்போடு இதை வந்து முடிச்சுலாம். கடுகு பருப்பு நான் வந்து கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டேன். ஒரு தோசை இட்லியோடு நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.